இந்த நாள் இனிய நாள். ஸ்ரீ குருப்பியோ நமோ நமக. இன்று 24/9/24 செவ்வாய்க்கிழமை. சுபக்ரோதி வருடம் தட்சிணாயனம். வருஷ ரிது கன்னியா மாதம், அதாவது புரட்டாசி மாதம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குளிகை முற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகையில் நல்ல காரியம் செய்யவும். இன்று சூலம் வடக்கு, பால் தானம் செய்யவும். தேய்பிறை சப்தமி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். சித்த யோகம். பஞ்சாங்கப்படி வியாதி பாரம். இன்று முன்னோர்களுக்கும் திதி செய்வது மிகவும் நல்லது. செய்தால் பல யோகங்கள் கிடைக்கும். இன்று மகா காளி ஜெயந்தி. காளி தெய்வத்தை வழிபடுபவர், காளி தெய்வத்தை குலதெய்வமாக வைத்திருப்பவர்கள், காளி தெய்வத்தில் விரும்புபவர்கள் இன்று விசேஷமாக 3 மணி ராகு காலத்தில் வழிபாடு செய்து கொண்டால் பல நன்மைகள் கிடைக்கும், தீமைகள் அகலும். ராகு காலத்தில் மாலை செவ்வரளி பூவை அணிவித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து எலுமிச்சம்பழம் சாப்பாடு, வடை நைவேத்தியம், பால் பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து ஓம் ஸ்ரீ காளியே நமகா, ஓம் ஸ்ரீ சௌ காளியே நமகா, ஓம் ஸ்ரீ ரீம் காளியே நமகா என்று 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்யவும். செய்தால் எதிரிகள் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடுவார்கள். நீங்கள் குன்றின் மேல் நிற்கும் விளக்கு போல ஜொலிக்க முடியும். காளி அருள் இருந்தால் கொரோனைகள் எல்லாம் தேறி வரும். அதே சமயத்தில் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் காளியின் குமாரன் முருகனின் அருளால் செவ்வாய் கிரகம் தீங்கு செய்யாது. அத்துடன் பாதிப்பை குறைத்துக் கொள்ளும். மேலும் பூமி பிரச்சனை, நிலப்பிரச்சனை மற்றும் சகோதரர்கள் பிரச்சனை இருந்தால் விலகிவிடும். மிகவும் நன்று. அதாவது முருகப்பெருமானை ராகு காலத்தில் கண்ட சஷ்டி கவசம் சொல்லி வெளிப்பாடுவது நல்லதே கொடுக்கும். நன்றி செய், அது இன்றி செய். வாழ்க வளமுடன்.